சக்தி வேலுவை தேடிட்டு போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் பார்த்தா ஒரு வேல் இருக்குது. இதோ இருக்கான் வேலன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சக்தி சொல்லிட்டு இருக்கு, அது ஒரு வேல் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை அதுக்காக இல்லை, இந்த வேல் வந்து கண்டிப்பாக என்னோட வேலனை என்கிட்ட ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போகிறாங்க. என்ன இவங்க வந்துட்டு வேலை பார்த்து வேலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்தவர் சொல்கிறாரு. இல்லை இல்லை சக்தியோட நம்பிக்கை, கண்டிப்பாக நாமளும் பின்னாடியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் எல்லாருமே சேர்ந்து பின்னாடியே போகிறாங்க. அப்படியே போ சாமி, எப்படியாவது வந்து வேலை வந்து என்கிட்ட கண்டுபிடிச்சி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கே ஒரு மணி கீழே விழுந்து கிடக்குது. எடுக்கிறாங்க. ஐயோ இது வந்துட்டு வேலன் போட்டது, இது வேலனோட மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. அப்படியா, அப்போ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு. அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கான் வேலு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. வேலு நில்லு, வேலு நில்லு, வேலு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க சக்தி. ஆனால் வேலு நிற்கவே இல்லை. அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. பின்னாடியே கத்திட்டே போகிறாங்க. இங்கே பாரு வேலு, நீ இல்லாமல் நான் போகவே மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறாங்க. ஆனால் வேலும் போயிட்டே இருக்காரு. பின்னாடியே போகும்போது அங்கே ஒரு பாம்பு குத்திடுச்சு. அப்படியே கத்துறாங்க. ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கண்டேயன் பார்க்குறாரு. பார்த்தா பாம்பு குத்திருக்குமா. ஐயோ அதோ பாம்பு போகுது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இங்கே பாரு வேலு, உன் பொண்டாட்டியை பாம்பு கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வேலு அப்படியே ஓடி வராரு. ஓடி வந்துட்டு அப்படியே அந்த விஷத்தை எல்லாத்தையுமே உறிஞ்சி கீழே துப்புறாரு. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் வேலு அப்படின்னு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே முறைக்கிறாரு. முறைச்சிட்டு அது இருக்கிற அது எல்லாத்தையுமே துப்புறாரு. துப்பிட்டாங்க அந்த போகிறாரு. இங்கே பாரு வேலு, போகாத வேலு, தயவு செய்து போகாத, உன்னை இல்லாமல் நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. அப்போ கூட வேலு எதுவுமே கேட்காம நடந்து போயிட்டே இருக்காரு. அப்படியே வாமிட் எடுக்கிறாரு. ஃபுல்லாக நுரையாக எடுக்கிறாரு. ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அப்படி மயங்கி கீழே விழுந்துட்டார். ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க. போய் பார்த்தா டாக்டர் அங்கே யாருமே இல்லை. ஏன்னா யாருமே இல்லைன்றீங்க, எமர்ஜென்சி, உடனே ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சக்தி கத்துறாங்க. அதுக்குள்ளே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இல்லைங்க அவருக்கு வந்துட்டு இருங்க, ட்ரீட்மெண்ட் உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்துட்டு சக்தி பயங்கரமாக அழறாங்க. அழாதம்மா, நீ அழாத, உன்னோட நம்பிக்கையே அவனை காப்பாற்றும், கண்டிப்பாக அவன் சாக மாட்டான், அவன் உயிரோடு தான் இருப்பான், திரும்பி வருவான், அவன் கூட வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட மாமா சொல்கிறாரு. சக்தி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே டாக்டர் வெளியே வராங்க. வந்தவொடனே டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம்தான், விஷம் வந்து உடம்பெல்லாம் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே ஃபோன் பண்ணுறாரு மார்க்கண்டேயன். சக்தியோட அம்மா வீட்டில் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என் பையனை தேட வேணான்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டாரு. இங்கே பாருங்க மாமா, இந்த பணம் பதவி எல்லாமே இப்போ வந்தது, என் பிள்ளை என்றைக்குமே என் கூட இருக்கணும், அவனுக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே மார்க்கண்டேயன் ஃபோன் பண்ணோடனே அட்டன் பண்ணுறாங்க. அக்கா மாமா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுக்கா அப்படின்னு மார்க்கண்டேயன் சொல்கிறாரு. ஏன் எதுக்காக உனக்கு உடம்பு சரியில்லையா, நான் வரட்டுமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லை இல்லைக்கா நீ வேண்டாம், இங்கே என்ன நடக்குது தெரியுமா, வேலுக்கு பாம்பு கடிச்சிச்சு, ரொம்ப எமர்ஜென்சியில் இருக்கார், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என் பையனுக்கு பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் சிவபதி கேட்குறாரு. அவனுக்கு பாம்பு கடிச்சிச்சா மாமா, மாமா என் பையன் உயிரோடு போராடுறான் மாமா, வா மாமா ஹாஸ்பிட்டல் போகலாம், நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, வாங்க பையன் தான் முக்கியம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இல்லை அவரை காப்பாற்றுறதே கஷ்டம் தான், விஷம் உடம்பெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அவங்க அம்மா. ஐயோ என் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சா, தள்ளுடி தள்ளு, உன்னால தான் எல்லாமே என் பிள்ளைக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே பாருங்கள், அவரை பாம்பு கடிக்கவே இல்லை, சக்தியை தான் பாம்பு கடிச்சிருக்கு. இவங்களை பாம்பு கடிக்கும் போது அவர் அந்த விஷத்தை உறிஞ்சி எடுத்திருக்காரு, அதனால் அவர் உடம்பு ஃபுல்லாக விஷமாயிட்டு இருக்கு, அவரை காப்பாற்றுறதே கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்கே மருந்து வேறு எங்கேயாவது மருந்து மாற்றி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிவபதி கேட்குறாரு. என் பையன் தான் எனக்கு எல்லாமே, அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபதியை அவங்க ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக அழறாங்க. அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், என் பையனுக்கு யமனா வந்திருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக மீனா வந்துடுறாங்க. இங்கே பாருங்கம்மா அடிக்காதீங்க, எல்லா கஷ்டமும் சக்திக்கும் இருக்கும், அண்ணன் கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவார் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க.